வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு துவையல் பண்ண போகிறோம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்திங்க. ரிச் அயர்ன் இருக்குது. குழந்தைங்களுக்கு பசியை தூண்டும். அனிமிக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். கண் பார்வைக்கு நல்லது, முடி கொட்டாது, இது மாதிரி பல விதத்துக்கும் நல்லது. நம்ம கருவேப்பிலை துவையல் தான் பண்ண போகிறோம். கருவேப்பிலை நல்லா ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது கருப்பு தோல் உளுத்தம்பருப்பு போட்டாலும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டாலும் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பே ரொம்ப உடம்பு ஹெல்த்தி தான். உளுத்தம்பருப்பு, ஒரு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், இன்னும் 2 காஞ்ச மிளகாய் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை காரம் போதும் அப்படின்னா அதோட விட்டுருங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி 2 பீஸு, ஒரு 3 பூண்டு பல், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான் தேவை. எல்லாத்தையும் அலசிட்டு நம்ம முதல்ல உளுத்தம்பருப்பை வறுத்துவோம். அடுத்தது அந்த ஹீட்லேயே எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு துவையல் அரைச்சிட்டு போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நெய் போட்டு இல்லை நல்லெண்ணெய் போட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டாலும் சரி, நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுவிட்டு சாப்பிட்லாம், மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப உடம்பு ஹெல்த்திங்க. வாங்க இப்போ இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வறுத்துட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கடாய் காஞ்சிச்சு. இதில் நம்ம 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். தோல் உளுத்தம்பருப்பு பண்ணால் பரவாயில்ல, இது மாதிரி வெள்ளை உளுத்தம்பருப்பு பண்ணாலும் பரவாயில்ல. உளுத்தம்பருப்பு ரொம்ப நல்லது. அதில் வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபடட்டும். உளுத்தம்பருப்பு ரொம்ப ஈஸிங்க, ஆனால் ரொம்ப ஹெல்த்திங்க உடம்புக்கு. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி, புளி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுக்கலாம். அதில் எல்லாத்தையும் போட்டு ஹீட்டில் ஒரு வதக்கலாம். இது ஓரளவு வறுபட்டுடுச்சு பொன்னிறமாக. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஹீட்லேயே இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நம்ம இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸி. கருவேப்பிலை நம்ம வறுத்துட்டோம்னா துவையல் அரைச்சிடலாம். இந்த ஹீட்லேயே ஒரு வதக்கலாம். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம கல்லுப்பு போட்டால் நல்லா மையும். அதனால தான் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டாச்சு. இந்த ஹீட்டில் கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே துவையல் அரைச்சா இந்த கருவேப்பிலை துவையல் எம்மியாக சூப்பராக ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுங்க. இது தாளிக்கவே தேவையில்லை, அப்படியே பச்சையாக விட்டுடலாம். ஆறட்டும் கொஞ்சம் நேரம். இதை அரைச்சோடனே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஒரு பேருக்கு ஒரு 4 மிளகு, அதுவும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. அதனால் அந்த ஹீட்டில் ஒரு 4 மிளகும் அப்படியே வறுத்து போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, பச்சை பசேல்னு எம்மியாக கருவேப்பிலை துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் நல்லெண்ணெய் போட்டு நெய் போட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹெல்த்தி. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்